தேர்தல் லாபத்திற்காக எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அலுவலக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்வில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். பின்னர் தோட்டக்கலை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை, வேளாண்மை துறை, வேளாண்மை பொறியியல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மற்றும் டிராக்டர், வேளாண்மை பொறியியல் கருவிகள் போன்ற பல்வேறு திட்டங்களில் 540.76 லட்சம் ரூபாயில் நலத்திட்ட உதவிகளை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர், கேவி குப்பம் மக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள தனி தாலுகாவாக்கி அதற்கு தற்போது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் ஆளும் அரசு சிறப்பாக செய்து வருவதாகவும், ஆனால் தேர்தல் லாபத்திற்காக எதிர்க்கட்சியினர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தெரிவித்தார். மாநிலத்திலே முதல் மாவட்டம் வேலூர் மாவட்டம். போய் அவார்டு வாங்கிட்டார். டெல்லியில அவார்டு கொடுத்தாங்க கலெக்டர்கிட்ட. எனக்கு நீர்நிலைகளை காப்பாற்ற வேலூர் மாவட்டம் நான் முன்னணி மாவட்டமாக முதன்மை மாவட்டமாக அவனுடைய அரசை அதற்கு ஆதாரங்களை அவர்கள் குற்றங்களையும் குறைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உணர வேண்டும். எவ்வளவு மாவட்டங்களை பிரித்து